முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு இதே நாளில் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைத்தது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என தொண்டர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அந்த கட்சியைச் சேர்ந்த இருவரே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிகவுடன் சுமூகமான உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் தொடர்பாக நடிகர் விஜய் தொடர்பு கொண்டு பேசினாரா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளார். பொள்ளாச்சியில் மனநலம் குன்றிய இளைஞர் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்களின் நகைகள் மற்றும் பணத்தை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட